ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் வெரைட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து பாட்டிலில் மாற்ற போகிறோம். அப்படியே சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கொண்டக்கடலை இது வந்து குருமா வைப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வடையும் செய்யலாம். கருப்பு கொண்டக்கடலை இதுலேயுமே வடை செய்வாங்க. நான் வடை செஞ்சதில்லை, சுண்டல் அதிகமாக சாப்பிடுவேன். கொள்ளு வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான். இப்போ கொஞ்சம் சாப்பிட்றத வந்து விட்டுட்டாங்க. ஆனால் இது வெயிட் லாஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இனி வரப்போகிற காலம் வந்து வெயில் காலம். கொள்ளு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சுண்டல் வந்து வச்சு சாப்பிட்லாம். லிமிட்டாக எடுத்துக்கோங்க. அதுவுமே ஹீட்டு வந்து இது அதிகம். பச்சை பயிறு குளிர்ச்சி. இது ஆக்சுவலாக எனக்கு சுண்டலாக சாப்பிட விருப்பம் இருக்காது. அதனால் பெசரட்டாக செஞ்சு சாப்பிடுவேன். பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லா டைமும் கிடைக்காது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ட்ரை பீசஸ் நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கிறது உண்டு. இது இல்லாமல் காராமணி, இன்னும் நிறைய மொச்சை, அந்த மாதிரி சுண்டல் வெரைட்டிஸ் கிடைக்கும். டெய்லி 1 கப் சுண்டல் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு. டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணல. இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பச்சை பயிறு, கொள்ளு, மெயினாக பச்சை பயிறு லைட்டாக கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா குயிக்காக வண்டு பிடிக்கும். அது வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 months பிஃபோர் டாக்டர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். பேக் பெயின் அதிகமாக இருந்தது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின் என்னென்னா, கரெக்ட் டைம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு நான் சாப்பிட்ருவேங்க. டாக்டர்கிட்டையும் அதை தான் சொன்னேன். டாக்டர் அடுத்து சொன்னது என்னென்னா, முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கிறதே இல்லை, ரேர் தான் சாப்பிட்றது. அது இல்லாமல் டெய்லி ஒரு செவ்வாழை எடுக்க சொல்லியிருக்காங்க. 1 மட்டும்தான், அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி 1 எடுத்துப்பேன் நான். அது இல்லாமல் மட்டன் சூப், வெஜ்ஜு சூப் இதெல்லாம் உடனே வந்து நமக்கு ஹெல்த்து கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. இது வந்து இப்படியும் வைக்கலாம். இப்படியும் வைக்கலாம். டெய்லி 1 கப் சுண்டல் வந்து எடுத்துகிட்டே வாங்க. காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா காலையில் சாப்பிடுங்க. டிஃபன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.